தேர்தலில் வடக்கில் இருக்கக்கூடியதோ அல்லது கிழக்கில் இருந்து வடக்கிற்கு சோரம் போகும் சில வைத்தியர்களோ சிலரது பதிவுகளை பார்த்தால் தெளிவாக விளங்குகிறது. நீங்கள் கூட்டுக்களவாணியாக பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 2019 ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு மட்டக்களப்பு மாநகர சபையின் உறுப்பினராக நான் தெரிவான பின் மட்டக்களப்பு வந்தாறுமொழியைச் சேர்ந்த ஒரு ஏழை தாயின் ஒரு சிறுவன் 12 வயது உடைய சிறுவன் வந்தாறுமொழியில் சிறு விபத்துக்குள்ளாய் சிறு காயங்களுடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஏன் இதை கூறுகிறேன் என்றால், வைத்தியர்களின் சிலர் கூடியிருந்து ஒட்டுமொத்த வைத்தியர்களுக்கும் அந்த அவதூறான பெயர்களை ஏற்படுத்தி கூட்டுக்களவாணியாக செயற்பட்டு சட்டங்களை மறைத்த சில கூட்டம் மட்டக்களப்பில் இருக்கின்றது. சிறு விபத்துக்குள்ளான சிறுவன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார். 2-3 நாட்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றார். அடுத்த நாட்கள் சொல்லப்படுகிறது சிறுவன் கொஞ்சம் ஓவரான ஒரு சிக்கலான நிலையில் இருக்கிறான் என்று குடும்பத்தாருக்கு சொல்லப்படுது. இன்னும் 2 நாட்கள் கழிந்தவுடன் சிறுவனின் தாய்க்கு ஒரு சந்தேகம் வந்தது. இன்று வரைக்கும் அந்த தாய் வழக்குக்கு கோர்ட்ஸுக்கு போய் சகல ஆதாரங்களையும் கையில் வைத்துக் கொண்டு நீதிமன்றத்தை இழுத்தடித்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அந்த தாய்க்கு சொல்லப்படுகின்றது, தாய் சந்தேகம் வருகிறது. வைத்தியர்கள் பேசின விடயங்களில் சந்தேகம் வர தாய் மேலும் மேலும் கேள்விகள் கேட்க தொடங்கி இருக்கின்றார். அங்கே அந்த தாய்க்கு தெரிய வந்தது, தனது காயங்களுக்கு உள்ளாகி வந்த மகனை ஒரு குருதியை பிளட் குரூப், அதாவது அந்த சிறுவனுக்கு செலுத்த வேண்டிய பிளட்டை செலுத்தாமல் வேறு பிளட் குரூப்பை தவறுதலாக அந்த சிறுவனுக்கு செலுத்தியதால அந்த சிறுவன் மரணித்து விட்டான். அந்த மரணித்த சிறுவனை மரணித்து விட்டான் என்று கூட சொல்லாமல் அந்த தாய்க்கு உங்களோட பிள்ளை சீரியஸான நிலைமையில இருக்குதுன்னு பொய்ய சொல்லி நீங்க இந்த வைத்தியசாலையில மறைச்சாக்கள் இன்றைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சாக்கள் மட்டக்களப்புல இருக்குது. தன் பிள்ளைக்கு ஏதோ நடந்துட்டு தாய் சந்தேகப்பட தாய் மனநிலை சரியில்லாதவர் ரெண்டு. நீங்க ஏன் நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, அச்சுண்ணா வைத்தியருக்குண்டே சொல்றீங்க மனநிலை சரியில்லாதவர் ரெண்டு. வைத்தியர்கள் தவறிழைத்து வைத்தியத்துறையில் இருக்கும் ஓட்டைகளை பயன்படுத்தி ஒரு மரணம் சம்பவித்த பிறகு நீங்கள் சொல்வது அது மருத்துவ கொலைகள் என்று ரிப்போர்ட்டில் வரக்குள்ள நீங்க அதெல்லாம் மாத்தி எல்லாம் செய்திருவீங்க. அப்ப இந்த தாய்க்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லி தன் பிள்ளைய இழந்த தாய் நீதிமன்றத்துக்கு நாடி அந்த பிள்ளையோட மரண அந்த சம்பவத்துல இருந்து அந்த தாய் அந்த துயர்ல இருந்து மீளாம அதுக்கு பிறகு வழக்கு தொடரி அந்த வழக்கு ஆரம்பத்துல இருந்து நானும் போய் வந்தேன்னா எனக்கு சில ஆட்கள் அந்த தாய்க்கு உதவி செய்தவங்க. அந்த வகையில மன்னிக்கணும், அந்த தாய் நீதிக்காக போய் ரிஸ்வான் ஜட்ஜ் இருக்கிற வரைக்கும் டாக்டர்ஸ நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி இந்த வழக்க முடிக்க வேண்டும் நியாயமாண்டு அந்த ஜட்ஜ் நிறைய ஒரு அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தவர். அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போன பிறகு அந்த வழக்கை சிஐடிக்கு பாரப்படுத்துகிறோம் என்று பல இழுத்தடிப்புகள். அந்த நேரம் ஒரு ரிஸ்வான் ஜட்ஜ் அவர்கள் கூறியிருந்தார், வைத்தியர்களை நீதிமன்றத்திற்கு இன்று மதியத்துக்கு பிறகு ஆஜர்படுத்துமாறு போலீசார் சென்றார்கள். மீண்டும் நீதிமன்றம் கூடியது, வைத்தியர்கள் வரவில்லை. அங்கு சொல்லப்பட்டது 2012 ஆண்டு அல்லது 13 ஆண்டு ஒரு சுற்று நிரூபம் வெளியானதாம், வைத்தியர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர இயலாது என்ற மாதிரி கருத்துக்கள் அங்கு சொல்லப்பட்டது. நீதவான் சொல்லி இருந்தார், அதே வருட இறுதி பகுதியில் சுற்று நிரூபங்கள் அவர்களை தேவை ஏற்படின் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரலாம் என்ற விடயங்களை சுட்டி காட்டி பலவிதமான ஒரு நீதி கிடைக்கும் ஒரு தருவாயில் அவர் ஒரு வேறு இடத்துக்கு சென்று விட்டார் கடமைக்காக. தற்பொழுது அந்த வழக்கை நீங்கள் 4-5 வருடங்களாக காசு லட்சக்கணக்கில் செலவழித்து இழுபறியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இன்று வரைக்கும் அந்த தாய் நீதிக்காக தந்த பிள்ளையிட ஒரு நியாயம் கிடைக்க வேணும். இந்த பிள்ளைக்கு நடந்த ஒரு விஷயம் இனி எந்த தாய்க்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற தாய் இந்த பல விலை பேசப்பட்டது, எனக்கும் விலை பேசப்பட்டது. அந்த தாய் இழப்ப சந்திச்ச தாய்க்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் விலைகள்
வேற வேற ரோங்கோல்களால பேசப்பட்டது. சிறுவனின் உடல் புதைக்கப்பட்ட சேமகாலையில் புதைத்த உடலை தோண்டி எடுக்கும் அளவிற்கு தீவிரமாக செயற்பட்டார்கள் தடயங்களை அளிப்பதற்காக. போலீசாரை அங்கு நியமிக்கப்பட்டது. இவ்வாறு சூடு பிடித்து முகநூல் வாயிலாக நான் சில பதிவுகளை இட்டதனால் வைத்தியசாலை ஸ்ட்ரைக் அடிக்கும் அளவிற்கு பாரிய முயற்சி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது. அதில் ஹியூமன் ரைட்ஸில் குருதி மாதிரி மாற்றியேற்றப்பட்டதால் மரணம் சம்பவித்தது என்ற தகவல்களை எடுத்த பிறகு நான் அதில் ஆதாரங்களை வச்சிருந்ததால தான் ஸ்ட்ரைக் அடிச்சாலும் எங்களை சட்ட சிக்கலுக்குள்ள ஆளாக்குற ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கொண்டு அதுக்கு பிறகு மரணத்துக்கான காரணம் போடாம டெத் சர்டிபிகேட் அந்த தாரதுக்குரிய ஏற்பாடு வந்து நான் எந்த கையால தாயை கூட்டி கொண்டு லெட்டர் எழுதி கொடுத்தனாங்க. மரணத்திற்கான காரணம் போடாம எங்களுக்கு வேண்டாம். அதற்கு பிறகு அந்த மரணத்திற்கான காரணம் என்று சொல்லப்படுற இடத்துல குருதி மாதிரி தவறுதலாக ஏற்றப்பட்டு சிறுவன் மரணித்தார் என்ற விஷயம் போடப்பட்டு தந்தது. இன்றைக்குமே நடந்த காப்பி இருக்குது. ஆகவே அனைத்து வைத்தியர்களையும் நாங்கள் பிழை கூறவில்லை. தவறிழைத்த வைத்தியர்கள் சிலர் செய்த தவறுகளால் நடக்கும் உயிரிழப்புகளை எதிர்காலத்தில் வடக்கிலோ கிழக்கிலோ நாடு பூராகவும் இந்த வைத்திய துறையில் ஒரு இறுக்கமான நடைமுறைகள் இந்த அர்ச்சுனா வைத்தியர் கையாளும் விடயத்தால் வரும் நியாயங்கள் வெளிப்பட்டு ஒரு தீர்வு வருமாக இருந்தால் பாரிய ஒரு மாற்றம் தமிழ் சமூகமாக இருக்கட்டும், சிங்கள சமூகமாக இருக்கட்டும், அனைவருக்குமே ஒரு நியாயமான ஒரு மருத்துவத்தை பெறக்கூடியது. உயிர் அச்சுறுத்தல் அல்லாமல் அவர்கள் சென்று தங்களுக்குரிய மருத்துவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நாடு பூராகவும் உருவாகும் என்பதற்காகவே பலர் இன்று நாங்கள் ஆதரவாக கருத்து கூறிக்கொண்டோ அவருக்காக சார்பாக நிற்கின்றோமோ தவிர அர்ச்சுனா வைத்தியர் என்பவர் எங்களுக்கு உறவுக்காரரும் அல்ல. அவருக்கு நாங்கள் சார்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எடுத்திருக்கிற விடயம் சரியான விஷயம் என்ற நோக்கத்திற்காக அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு பாரிய வைத்திய புரட்சியில் ஒரு வைத்தியர் முன்வந்திருப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஆதரவாக நிற்போம்.